தேர்தலின் போது ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தரையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 4000 பேர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்ட அரசு ஊழியர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று சிவகங்கையில் மாவட்ட கருவூலம் முன்பாக 2000க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போராட்டம் முன்னெடுத்ததை தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் ஆசிரியர்கள் பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், வேலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான ஆசிரியர்கள் தங்களது பள்ளிகளை பூட்டிவிட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டதால் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருந்த காலை உணவு வீணாகி போனது. மேலும் உயர்நிலை பள்ளிகளில் சில ஆசிரியர்கள் மட்டும் வருகை தந்ததால் ஆசிரியர்கள் இல்லாத வகுப்பறைகளில் மாணவர்களே பாடம் நடத்தும் அவல நிலை ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது.